மோகன், என்னுடைய முயற்சினால இந்த ஃபேக்டரி உருவாக்கி இருந்தாலும் நீ இதுக்கு ஜெனரல் மேனேஜரா வந்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு நிம்மதி அடைஞ்சது. சார், உங்களை மாதிரி நல்லுள்ளம் படுத்த வீட்டு வேலை செய்யறதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். அது சரி, மணி 5:30 ஆயிடுச்சு. நீ இந்த வீட்டுக்கு போல கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறமா போறேன் சார். நானும் யுவர் யங் மேன், அதோட ஃபாரின் கேர்ள வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற. மாலை பொழுது உங்க 2 பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும்ப்பா. புறப்படு. தேங்க்யூ சார். மீரா, என்னங்க உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாரையும் பிடிச்சிருக்கு. எங்க பாஸ்ல இருந்து ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க. மீனா, அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஆனா ஒரு வகையில தான் என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. என்ன? வாட்ஸ் தி மேட்டர்? ப்ளீஸ் டெல் மீ. பெரிய இடத்துல எனக்கு வேலை கிடைச்சு அவங்களே நமக்கு வீடும் தந்து எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஆனா நாம 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி இதையெல்லாம் இங்க இருந்து அனுபவிக்கிறதுக்கு உன்னுடைய மாமாவும் அத்தையும் நம்ம கூட இல்ல. பாத்தியா, என்னாலதானே உங்களுக்கு இந்த நிலைமை. உங்க அப்பா அம்மா ஏற்பாடு செய்த பொண்ணையே நீங்க கட்டி இருந்தா? அவங்க ஏற்பாடு செஞ்சது யாருக்கு தெரியும்? அப்படியே ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் அந்த பொண்ணை எனக்கு பிடிக்க வேண்டாமா? மீனா, அந்த இடத்துக்கு எல்லாம் போயிடாத. என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்க அப்பா அம்மாவோட நீயும் இருந்தா உனக்கு பொழுது ஹோம்லியா போகுமே நினைச்சேன். அதுக்கு மாறா நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நீ இப்படி தன்னந்தனியா இருக்கேன்னு தான் வருத்தப்படுறேன். நான் ஒண்ணும் தனியா இல்லையே. எனக்கு தான் ஆல் இன் ஆல் ஹெல்ப்புக்கு ஒரு லேடி அசிஸ்டன்ட் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே. ஆமா, அவ எங்க போனா? ஜல்லி, ஜல்லி. எஸ், வருது. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன ஜல்லி, பெயிண்ட் பிரஷ்மா வர்ற? ரொம்ப பிஸியா? எஸ் சார், நம்ம சாமுவேல் அறைக்கு அம்மா கொஞ்சம் டச்சப் கொடுக்க சொல்லுச்சு. சாமுவேல் அறையா? ஆமா சார், அந்த அறையில தானே ஆகாத காரியம் செய்யறோம். ஆகாத காரியம் செய்யணுமா? நீ என்ன சொல்ற? ஆமா சார், துன்றதுக்கு அந்த அறையில தானே ஆகாத காரியம் செய்யறோம். ஓ, திங்கிறதுக்கு ஆகாரம் செய்யற அறைய சொல்றியா? எஸ் சார், அந்த அறை தானே சாமுவேல் அறை. சாமுவேல் அறையா? அடடே, சமையல் அறைய சொல்றியா? ஆமா சார், அங்கதான் அம்மா கொஞ்சம் டச்சப் கொடுக்க சொல்லுச்சு. என்ன சார், இது தெருவுல உனக்கு? ஒன்னும் தெருவுல. உன் தமிழ நீ தான் புரிஞ்சுக்கணும். ஓ மை குட்னஸ், எனக்கு எல்லாம் வருது. வேற என்ன வரலங்கிற? இந்த தமிழ் தான் வாயில வருது இல்ல. மீனா, இங்கிலீஷும் தமிழ் தெரிஞ்ச பொண்ண வேலைக்கு வச்சா உனக்கு உதவியா இருக்குமே இவளை ஏற்பாடு பண்ண. இப்ப இவ பேசுற தமிழை பார்க்கும்போது நீ பேசுறதே 1000 டைம்ஸ் பெட்டர். தேங்க் யூ. தமிழ்ல சொல்லு. நன்றி. அம்மா வாயில தமிழ் ரொம்ப அழகா வருது. ஏன் வாயில தான் இந்த தமிழ் தலலாரு. ஆமா, நல்லாரு. ஏன் ஜல்லி, என்ன தேடி யாராவது வந்தாங்களா? எஸ் சார், நம்ம குடம் பக்கம் தண்ணீர் கால் ஜலம் இல்ல, அது வந்தது. எது? குடம் பக்கம் தண்ணீர் கால் ஜலம் வந்ததா? ஓ, பைப்ல தண்ணி கம்மியா வந்ததா? ஐயோ ஐயோ, இந்த திமிழ் என் பேச்சில வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்குது சார். நம்ம குடம் பக்கம் தண்ணீர் கால் ஜலம் இல்ல, அந்த ஆளு வந்தது. எது? கோடம்பாக்கம் தனிகாச்சல வந்தாரா? ஆமா சார், அந்த ஜலம் தான் வந்தது. இந்த விசிட்டிங் கார்டு குத்துது. வேற ஏதாவது போன் கீழ வந்துச்சா? வந்தது வந்தது, நான் தான் வந்து போச்சு. என்ன வந்தது? காரவடை திம்பியா? சூடா இருந்தா திம்பேன். துன்றதில்ல சார், போன்ல காரவடை திம்பியா கேட்டுது. போன்ல காரவடை திம்பியான்னு கேட்டுதான். என்ன உளற? ஐயோ ஐயோ, நம்ம காரவடை திம்பியா இல்ல, அந்த ஆளு போன்ல உன்னை கேட்டுது. ஓ, காரமட திம்மையா என்ன போன்ல கேட்டாரா? எஸ் சார். கஷ்டம். ஆமா சார், ரொம்ப கஷ்டம். உனக்கு என்ன கஷ்டம்? தமிழ் கஷ்டம். ஐயோ ஜல்லி, நீ போய் டிஃபன் அரேஞ்ச் பண்ணு. மீனாமா, பலம் இல்ல. பலம் இல்லையா? என்ன சொல்ற? ஆமா சார், கொஞ்சம் கூட பலம் இல்ல. ஓஹோ, வேலை செய்யறதுக்கு உனக்கு பலம் இல்லைன்னு சொல்றியா? ஐயோ ஐயோ, அது இல்ல சார், துன்றதுக்கு பாலப்பழம் மாம்பழம் பிலாப்பழம் ஒரு பலம் இல்ல. ஒரு பலமும் வேண்டாம், நீ போய் காஃபி ரெடி பண்ணு போ. தமிழ கொல்றிய. சாரி சார், என் தமிழ்ல ஏதாவது திமிர் இருந்தா நீங்க தான் மண்ணடிச்சுக்கணும். மண்ணடிச்சுக்கணுமா? ஆமா சார், நீங்க தான் மண்ணடிச்சுக்கணும். ஓஹோ, மன்னிச்சுக்கணும் அப்படி சொல்றியா? எஸ் சார். ஜல்லி, உன்னை வேலைக்கு வச்சுட்டு நான் மண்ணை மட்டும் எடுத்து அடிச்சுக்கிட்டா போதாது, கல்ல எடுத்து அடிச்சுக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வா பாப்போ, போய் சீக்கிரம் ரெடி பண்ணு. மீனா, நாளைக்கு எனக்கு ஹாலிடே. ப்ரோகிராம்ஸ் எல்லாம் உன் இஷ்டப்படி. ஓகே? ஓகே. மீனா. எஸ், கமிங்.
ஹாய். என்னப்பா நீ ஃபாரின்ல இருந்து வந்துட்டதாக கேள்விப்பட்டவே தவிர உன்னை பார்க்கவே முடியல. ஒரு மேல்நாட்டு பொண்ண கல்யாணம் செய்து வந்திருக்கா சொன்னாங்களே, அது இந்த பொண்ணு தானா? ஆமா, இந்த பொண்ணுதான். என்னப்பா இது, நண்பர்கள் கிட்ட கூட ஒரு விவரத்தையும் சொல்ல மாட்டேங்கிறியே. மோகன், உன் மனைவி கிட்ட எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. மீனா, இவன் என்னுடைய பாலிய சிநேகிதன் சங்கர். ப்ளீஸ் டு மீட் யூ. வணக்கம். இவன் என்னுடைய கிளாஸ்மேட் சேகர். வெரி கிளாட் டு மீட் யூ. வணக்கம். என்னப்பா எங்களுக்கு என்ன பார்ட்டி கீட்டு எதுவும் கிடையாதா? சீக்கிரமா சொல்லி அனுப்புறேன்டா. ஓ, தேங்க்யூ வெரி மச். கம் ஆன். தேங்க்யூ. என்னங்க, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? மீனா, சந்தேகங்கிறது ஒரு சங்கடமான வியாதி. அது வரவே கூடாது. என்ன டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்டுட்டு. உங்க நாட்டை சேர்ந்த பெண்களை நீங்க யாருக்காவது அறிமுகப்படுத்தும் போது அந்த ஆண்கள் 10 அடி தள்ளி நின்னுதானே உங்க பெண்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. என்ன மட்டும் யாருக்காவது அறிமுகப்படுத்தும் போது என் கிட்டேயே வந்து கை குலுக்க வர்றாங்க, வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன், என்ன காரணம்? வாட்ஸ் தி ரீசன்? ப்ளீஸ் டெல் மீ. மீனா, உன்னுடைய நட உட பாவனை எல்லாம் இன்னும் மேல்நாட்டு பணியில தானே இருக்கு. ஐ சி. இன்னும் நான் ஃபாரின் டைப் டிரஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் உங்க பெண்கள் கிட்ட நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்க மாட்டேங்கிறாங்களா? மீனா, அதுல என்ன சந்தேகம்? இப்ப கூட நீ போய் இந்த நாட்டு சம்பிரதாயப்படி ஒரு புடவையை கட்டிட்டு வந்து நில்லு. அப்புறம் நான் யாருக்காவது அறிமுகப்படுத்தினா 10 அடி என்ன 20 அடி தள்ளி நின்று வணக்கம் சொல்லுவானே தவிர எவனாவது உங்ககிட்ட கை குலுக்க வந்துடுவானா? ஓ மோகன், என்ன இது பேர் சொல்லி கூப்பிடுறேன்? சோ சாரி. என்னங்க, உங்களை கல்யாணம் செய்துகிட்டு உங்க நாட்டுக்கு வந்த பிறகு கூட எங்க மேல் நாட்டு டைப்லயே டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தது என்னுடைய மிஸ்டேக் தான். ப்ளீஸ் forgive me. ப்ளீஸ் hear me. இன்னைக்கே லாஸ்ட் டைமா என்னுடைய ஃபாரின் டைப் டிரெஸ்ஸுக்கு இந்த நீச்சல் குளத்திலேயே இப்பவே ஒரு முழுக்கு போட்டு விடுறேன். ஓகே? ஓகே.